வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேங்க. நான் தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு நான் உங்களுக்கு பேப்பரில் எப்படி அளவு எடுத்து மார்க்கு போடணுன்னு கட்டிங்கும் போடுறேங்க. பாருங்கள், இது பாவாடைக்கு நான் மேலே பாடி வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணும்னா எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம், பாடி வச்சு அடிக்கலாம். இதுக்கு தனியாக அளவும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது தனியாக அளவுங்க. நான் பாவாடைக்கு இந்த மெட்டீரியல் லென்த்து இவ்வளோ தான் இருந்துச்சு. உள்ளே டக்கு பிடிச்சிருக்கேன். லென்த்து பார்த்துட்டு என் பொண்ணுக்கு டக்கு பாருங்கள், ஒரு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு டக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். லென்த்து அப்படியே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருந்ததை ஃப்ளீட் பிடிச்சி அடிச்சிருக்குங்க. இது ஃபுல்லாக ஃப்ளீட் பிடிச்சிக்கணும். நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல ஃப்ளீட்டை பிடிச்சிட்டு அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ளீட் பார்க்கும்போது நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா இருக்குது, போடும்போது அழகாக இருக்கும். அதனால் இப்படி ஸ்ட்ரைட் தையல் ஒவ்வொன்று போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இப்படி ரவுண்டாகவும் அடிச்சுக்கலாம் இடுப்பு சுற்றி. ஆனால் 3 தையல் போடணும். இப்படி போடும்போது இப்படி போட்டாலும் அது நல்லாயிருக்கும். இதுவும் சேமாக வர மாதிரி இடுப்பு அளவு பார்த்து கரெக்டாக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தனியாக நான் அளவும் சொல்லுறேங்க, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. மேலே பாடிக்கு நான் பின்னாடி ஓப்பன் வச்சுருக்கேன். 2 கொக்கி வச்சுருக்கேங்க. ஓப்பன் வச்சு 2 கொக்கி வச்சுருக்கேன். இப்போ சட்டை நான் இதோட பார்டர் கலருக்கு பாருங்கள், இதோட பார்டர் கலர் மெரூன் கலருக்கு துணி எடுத்திருக்கேன். துணி எடுத்து சட்டை வச்சுருக்கேன். பேக்கில் ரவுண்டும் ஃப்ரண்ட்டில் பாவும் வச்சுருக்கேன். கைக்கு நான் நெட்டு துணி வச்சு லைனிங் போட்டு அடிச்சிருக்கேங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக, இதே மெட்டீரியலில் வச்சா அது ஒரு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நெட்டு வச்சு லைனிங் போட்டு அடிச்சிருக்கேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த நெக்கில் பாருங்கள், இந்த எட்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கேன். 2 பக்கமும் அந்த மூளைக்கு மட்டும் 2 மூளைக்கு டிசைன் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக தான் அடிச்சிருக்கேன். டக்ஸு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 2 டக்ஸ் பிடிச்சிருக்கேன். பேக்கில் அதே மாதிரி 2 டக்ஸ் இருக்கும். பேக்லேயும் பாருங்கள், முதுகுலேயும் 2 டக்ஸ் பிடிச்சிருக்கேன். ஓப்பனுங்க கொக்கி பேக்கில். இன்னும் கொக்கி நான் வைக்கல, கொக்கி வைக்கணும். பேக்கில் ரவுண்டு நெக்குங்க. சிம்பிளான ஈஸி மெத்தடுங்க. இதுலேயே நீங்கள் வேணும்னா இன்னும் நல்லா கிராண்டாக இன்னும் டிசைன்ஸ் பண்ணலாம். நான் ஈஸியான மெத்தடாக சும்மா பானைக்கு வச்சு அந்த முக்குக்கு மட்டும் ஒரு பைப்பிங் அடித்து அந்த மூளைக்கு மட்டும் கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பேப்பர் கட்டிங் எப்படிங்கிறது சொல்கிறேங்க. அளவு, இதோட அளவு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 8 வயசுலேருந்து 9-10 வயசு பிள்ளைக்கு வரைக்கும் போடலாம். இந்த அளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ட்ராயிங்கும் போட்டிருக்கேன். பேப்பரில் அளவு எடுத்து உங்களுக்கு ட்ராயிங்கும் போட்டுக்கு வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், கீழ்பாட்டத்தோட உயரம், அந்த பாவாடையோட கீழ்பாட்டம் இருக்கு இல்லைங்களா, அதோட உயரம் லென்த்து 32 + 33, 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். பார்டர் இருக்கிறதுனால நம்ம மேலே ஜாயிண்ட் அடிக்கிறது மட்டும்தான். கீழே பார்டர் இல்லாமல் போனால் நீங்கள் அது ஓரம் மடிக்கணும்னு இருந்தால் 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு சேர்த்தணும். 3 இன்ச்சு சேர்த்தணும். 22 இருந்தால் 3 இன்ச்சு கட்டாயம் சேர்க்கணும். ஏன்னா கீழே பட்டி கொஞ்சம் பெருசாக தான் அடிக்கணும், மேலே 1/2 இன்ச்சு தைக்கணும். அதனால் 3 இன்ச்சு கண்டிப்பாக சேர்க்கணும். பார்டர் இருக்கிறதுனால நான் 1 இன்ச்சு மட்டும் சேர்த்துருக்கேன். இது கீழே உயரங்க 32 + 31 இன்ச்சு சேர்த்து 33 போட்டிருக்கேன். நீங்கள் இது பார்டர் இருக்கிறதுனால நம்ம 1 இன்ச்சு மட்டும் சேர்த்துருக்கோம். அந்த உயரம் எதுன்னா இங்கே பாருங்கள், ட்ராயிங்கில் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இது கீழே வரைக்கும் இது பார்டர். இது கீழே அகலம். இது கீழே அகலம் 42 + 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இந்த சைடும் ஜாயிண்ட் வரும், இந்த சைடும் ஜாயிண்ட் வரும் இல்லைங்களா. 44, 2 இன்ச்சு அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக 4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இந்தாண்ட 1 இன்ச்சு, இந்தாண்ட 1 இன்ச்சு. அப்புறம் இடுப்பு சுற்றளவுங்க 25. இந்த இடுப்பு சுற்றளவு இதுதான் 25. இதோட இடுப்பு சுற்றளவு இது. அப்புறம் மேல் உயரம், மேல் அந்த பாடி இருக்கு இல்லைங்களா, மேலே பாடி அதோட உயரம் 11 + 12. இது
இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும். அதே சுற்றளவு வந்து அது 25 தான் வரும். ஆனால் நம்ம 27 எடுக்கணும். எதுக்கு 27 எடுக்கிறோன்னா 2 இன்ச்சு சேர்த்து இந்த சைடில் ஜாயிண்ட் அடிக்கணும். நம்ம இதில் ஏற்கனவே அடித்து 25க்கு சுற்றளவு வர மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இந்த மேல் பாட்டமும் அதே அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா சின்னதாகிடும். சுற்றளவு நம்ம அந்த சுற்றளவு கிடைக்காது. அதை விட 2 இன்ச்சு சேர்த்து எடுக்கும்போது தான் நமக்கு 25 கிடைக்கும். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இதை 27 எடுத்தால் தான் 25 கிடைக்கும். ஏன்னா 2 சைடு அடிக்கணும். கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த 2 இன்ச்சு சேர்த்து மேல் பாட்டத்துக்கு எடுத்துக்கோங்க அகலத்தில். இதை வந்து கைக்குழி, இதுக்கு கைக்குழி. கைக்குழி 5.5 மேல் பாடிக்கு. இங்கேருந்து இங்கே இந்த கைக்குழி உயரத்துலேருந்து பார்த்து 5.5. பின்கழுத்து வந்து 3.5, முன்கழுத்து வந்து 4.5. இதுக்கு மேல் பாடிக்கு பின்னாடி ஓப்பன் வச்சுருக்கோம். ஞாபகமாக வச்சுக்கோங்க. பின்னாடி ஓப்பன் இருக்குது, கொக்கி வச்சுருக்கோம். நீங்கள் ஓப்பன் வேண்டான்னு யோசிச்சிங்கன்னா 2 பக்கமும் நெக்கு ஒரே அளவாக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் 4.5க்குன்னா 5 எடுத்துக்கோங்க தாராளமாக. அப்போ தலை போட ஈஸியாக இருக்கும். ஓப்பன் இல்லாத ஓப்பன் வைக்கலன்னு நீங்கள் இருந்தால் 2 பக்கமும் 5 எடுத்துக்கோங்க. அப்போ தலையோட போட கரெக்டாக இருக்கும். ஓப்பன் வச்சிங்கன்னா தான் 3.5 எடுக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க கவனமாக. பேக்கில் 3.5 கழுத்து, ஃப்ரண்ட்டில் 4.5. ஆனால் நீங்கள் ஓப்பன் வைக்கிறதுக்கு நான் இந்த அளவு போட்டிருக்கேன். ஓப்பன் வைக்கலைன்னா 2மே 5 எடுத்துக்கோங்க. அப்போ தான் தலையோட போட முடியும். இப்போ மேல் சட்டையோட அந்த உயரம் அகலம் இது பாருங்கள். உயரம் 20 + 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஷோல்டருக்கும் கீழே ஃபோல்ட் பண்ணணும். இதுதான் உயரம். இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன்னா இங்கே மேலே ஷோல்டர் அடிக்க 1/2 இன்ச்சும், இங்கே கீழே ஃபோல்ட் பண்ண 1.5 இன்ச்சும் பட்டி. அகலம் 16 + 2. இங்கே 16 நமக்கு இருக்கணும். இங்கே உள்ள ஜாயிண்ட் அடிக்கிறீங்களே அதுக்கு ஒவ்வொரு இன்ச்சு சேர்த்து எடுத்துருக்கேன். முன்கழுத்து 6, இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து 6 ஃப்ரண்ட்டுக்கு. பின் கழுத்து 5, பேக்கில் 5, பேக் நெக்கு 5. கைக்குழி 5 + 1 சேர்த்து 6, இங்கேருந்து 5 + 1 சேர்த்து 6. கை அகலம் 7 + 8. கை அகலம் இது சுற்றளவு தான் அகலம்னு சொல்லுவோம். ஃபுல்லாக எடுத்தால் சுற்றளவு, 1 சைடு எடுத்தோம்னா அகலம். இதுதான் 7 + 8 அகலம். நீளம் உயரம் வந்து 5 + 2 சேர்த்து 7 போட்டிருக்கேன். எதுக்கு 2ன்னா இங்கே கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சும், இங்கே சைடு இந்த கையை இது கூட வச்சு அடிக்கவும் 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கேன். கைக்கு 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க இவ்வளோ இதோட அளவு. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு பேப்பரில் எப்படி ட்ராயிங் போட்டு கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். பாருங்கள். இப்போ நான் ஒரு சும்மா வேஸ்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். சும்மா இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம துணி கிளாத்தாக நினச்சிக்கணும். 2ஆக ஃபோல்ட் பண்ணி சரியாக வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு இப்போ மெட்டீரியல் வந்து 2.25 மீட்டருங்க. அதனால் எனக்கு 42 கிடச்சிது. நீங்கள் 2 மீட்டர் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். அதை ஃப்ளீட் வைக்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னா ஓகே. இப்போ இதோட உயரத்தை பார்த்து நம்ம மார்க் போட்டுக்கணும். 32 + 1 சேர்த்து 33 இல்லையா? அதுக்கு நாமளா ஒரு அளவு போட்டுக்கலாம். இப்போ கீழே பார்டர் இருக்குது. இதில் பார்டர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ண சேர்த்துக்கணும் துணியை. பாருங்கள் உயரம் எடுத்துட்டோம். இது இங்கேருந்து இந்த கீழேருந்து 32 + 33ங்க லென்த்து நமக்கு. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம்.
க்ளோஸ் வந்து எப்பவும் வச்சுக்கோங்க உங்கள் பக்கம். நான் இது வந்து டபுளாக தான் போட்டிருக்கேன், 4 மடிக்கல, டபுளாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு இதுதான் 2 மீட்டர் கிளாத்துனா இப்படி தான் போட்டு கட் பண்ணோம், அதுக்கு தான். இப்போ இதை வந்து ஒன்றும் இல்லை, இதில் பார்டர் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். பார்டர் இல்லைன்னா இந்த நான் மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ளீட் பிடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை ஃபோல்ட் பண்ணியாச்சு, இந்த ஓரம் ஃபோல்ட் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிக்கணும். லுங்கி மாதிரி மூட்டிட்டு அதிலேருந்து நீங்கள் ஃப்ளீட் சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து வச்சு பிடிச்சி அடிச்சுக்கணும். இதை இப்போ இந்த கிளாத்தில் நான் மேல் பாடைக்கு உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். அகலம் இது வந்து உயரம், இது அகலம். ரெண்டு பீஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா பேக்கில் கழுத்து ஏஜின் தாத்தியமாக வர்றதுனால தனித்தனியாக எடுத்திருக்கேன் நான். நீங்கள் அப்படியே க்ளோஸாக வேணும்னா அப்படியே நாளாக மடிச்சுக்கலாம். ஷோல்டர் 10, அதிலிருந்து இங்கே சின்ன ஷோல்டர் 3, இங்கே பேக் நெக்குக்கு வந்து 3.5, ஃப்ரண்ட் நெக் வந்து முன்கழுத்து வந்து 4.5. கைக்குழி வந்து 5.5, 5 + 1/2, 1 கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணால். இந்த இடம் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. போட்டு இப்படி இந்த இடம் கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு மார்க் போட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கணும். மேல் பாடிக்கு கட் பண்ணி காட்டுறேங்க. இந்த 4 பீஸையும் ஃபஸ்ட்டில் சைடு கைக்குழி கரெக்டாக வெட்டிக்கோங்க. பாருங்கள், நான் பேக் சைடில் எடுத்து இது ரவுண்டு தனியாக போட்டிருக்கேன். அப்படியே போடும்போது நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வெட்டிடுவோம். கீழே கழுத்துக்கு பேக் சைடு எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக இது மார்க் போட்டுக்கோங்க 3.5க்கு. அப்போ இது பேக் தனியாக நெக்கு வெட்டிக்கலாம், ஃப்ரண்ட்டு தனியாக வெட்டிக்கலாம். ரவுண்டு நெக் தான் ஃப்ரண்ட் பீஸ். இது ஃபஸ்ட்டு உருட்டி அடிச்சுக்கணும். கழுத்து கைக்குழியெல்லாம் உருட்டி அடிச்சுட்டு ஷோல்டர் அடிச்சுக்கோங்க. ஷோல்டர் அடிச்சுட்டு பேக் துணியை 2ஆக மடித்து சென்டராக கட் கொடுங்க. கட்டு கொடுத்து சின்ன படி பெரிய படி அடிங்க. சின்ன படிங்கிறது கொக்கி கட்டுறது, பெரிய படிங்கிறது அந்த ஐபீஸ் நாட் போடுறோம்ல, வி விடுறோம் இல்லைங்களா, அது பெரிய படி. அதை போடுங்க. போட்டுட்டு இந்த இடம் சின்னதாக மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்ல, இந்த பீஸு இந்த பீஸையும் அந்த பெரிய படி கீழே வச்சு சின்ன படி மேலே வச்சு லைட்டாக பாவாட்ட விடுங்க. அப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சைடு அடிக்கணும். திருப்பி அளவு இடுப்பு சுற்றளவு பார்த்து சைடு அடிச்சுக்கோங்க. அப்போ ரவுண்டாக கிடச்சிடும். இப்போ இந்த நம்ம மெட்டீரியல் நம்ம ஃப்ளீட் பிடிச்சிருக்கிறத இதில் வச்சு ஜாயின் பண்ணால் இடுப்பை நமக்கு பாவாடை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மேல் பாடியோட பாருங்கள், நான் சின்ன படி பெரிய படின்னு இல்லை, அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுன்ட்டு நான் இப்போ கட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த துணியவே ஃபோல்ட் பண்ணிடாதீங்க, வராது, சின்னதாகிடும். அப்புறம் மேல் பாடி இது 2ஆக கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். சின்ன படிக்கு 2 இன்ச்சு. இதை நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணி இதில் மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் மடக்கணும்.
மேல் பக்கம் நல்ல பக்கம் வச்சு உள் பக்கமாக மடக்கணும். அது சின்ன படி. இது பெரிய படிக்கு 3 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். அந்த வி வரும் இல்லைங்களா, அதுக்கு 3 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு கட் பண்ணி இதை உள்ள பக்கம் வச்சு மேலே பக்கம் அந்த தையல் மேலேயே வச்சு அடிக்கணும். நீங்கள் நம்ம ஜாயிண்ட் அடிக்கிற தையல் மேலே திருப்பும் போது தெரியும். அந்த இன்னொரு முனை இருக்குது இல்லைங்களா, அந்த முனையும் நீங்கள் அந்த பக்கமே வச்சு மடக்கி பிசுறு தெரியாமல் அடிக்கணும். ரொம்ப கவனமாக நினைப்பீங்க. இங்கே ஷோல்டர்லாம் நம்ம ஒட்டி அடிச்சிட்டோம். இந்த பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். பிசுறு தெரியக்கூடாது, கீழேயும் பிசுறு தெரியக்கூடாது. ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும் 2 பக்கமும். இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. மேலேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். அதனால் இந்த சின்ன படி பெரிய படி வைக்கும்போது மேலேயும் ஃபோல்ட் பண்ணிக்கணும், கீழேயும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதனால் இதே லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பத்தாது. கொஞ்சம் லென்த்தாக தான் கட் பண்ணணும். கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த லென்த்துக்கு தகுந்தாப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், சின்ன படி பெரிய படி உங்களுக்கு வச்சுருக்கேன். சின்ன படிங்கிறது கொக்கி வைக்கிறது. நல்ல பக்கம் வச்சு அதை பாருங்கள், நல்ல பக்கம் வச்சு அடிச்சுட்டு அது பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுட்டு அதை ஃபுல்லாகவே உள்ளே அடிச்சிடணும். ஃபுல்லாகவே உள்ளே போயிடணும். பெரிய படிங்கிறது உள் பக்கம் வச்சு அடிச்சுட்டு அதை கொண்டு வந்து இந்த அடித்த தையல் மேலேயே மடக்கி பிசுறு தெரியாமல் வச்சு விடணும். பார்த்திங்களா, இப்படி அடித்து இது மேலே வச்சு இதுதான் கொக்கி மாட்டுறதுக்கு. இப்போ இந்த மெத்தடுக்கு வச்சு நம்ம இந்த இடத்துல சின்னதாக பாப்பு போட்டிருக்கோம். இது 2ஐயும் க்ளோஸ் பண்ண பாருங்கள், பா போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம இந்த இடுப்பு அடிக்கும்போது 2 ஒன்றா வரும். சின்னதாக போட்டிருக்கேன் நான்ப்பா. ஏன்னா இங்கே லென்த்தை நம்ம பா போட்டோம்னா குழந்தைங்க போடும்போது டைட்டாக இருக்கும். அதனால் சின்னதாகவே போடுங்க. இது பாருங்கள், உள் பக்கம் பாருங்கள், பா அடிச்சிருக்கேன். இப்படி 2 வாட்டி அப்படியே திருப்பி 2 வாட்டி அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடி க்ளோஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இடுப்புக்கு வச்சு அடிக்க ஈஸியாக இருக்கும். இவ்வளோதாங்க. இது பட்டு பாவாடையோட அளவுக்கு. இது பாருங்கள், பேக் சைடு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பேக் சைடுக்கு பாருங்கள், சின்ன படி இந்தாண்ட கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய படி இந்தாண்ட இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடு, இது அந்த பாவாடையோட சுற்றளவு. இது ஃப்ளீட் பிடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க அளவு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மெயில் அனுப்புங்க.